அனைத்து குரோர்பதி கோடீஸ்வரர் அவர்களுக்கும் வணக்கம் நண்பர்களே. என்னுடைய ஐடியை ஓப்பன் பண்ணி என்னுடைய ஐடி டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ஐடியில் எந்தெந்த லெவலுக்கு பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கேன் எல்லா ஐடியில் அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு குரோர்பதி கிளப்போடைய லாகின் போர்ட்டலில் போயிட்டு நம்மளுடைய ஐடியை லாகின் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் மெனு செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி தான் இப்போ ரீசெண்டாக நான் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கோ டு ஃபேண்டசி ஹெல்ப். அதில் 2 ஆப்ஷன் இருக்கும், சென்ட் ஹெல்ப், ரிசீவ் ஹெல்ப். ஸோ நமக்கு வர பேமெண்ட் எல்லாம் ரிசீவ் பண்ணுறது ரிசீவ் ஹெல்ப் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு செலக்ட் பண்ணிப்போம். இப்போது 2,999 ரிசீவ் பண்ணிட்டேன், அதை அக்செப்டும் பண்ணியாச்சு. அதே மாதிரி இது 100 rupees ஸ்பாட் ஸ்பான்சர் ரெஃபரல் இன்கம், அதையும் அக்செப்ட் பண்ணியாச்சு. தென் 1998 4 பேருக்குலேருந்து ரிசீவ் ஆகிருக்கு, அதுவும் பெய்ட் ஆகிருக்கு பாருங்கள், அக்செப்டும் பண்ணியாச்சு. இதெல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. 5,000 rupees வந்து பார்த்தீங்கன்னா 8 நபர்களிடமிருந்து வந்தாச்சு, அதுவும் அக்செப்ட் பண்ணி 20,000 அப்கிரேட் பண்ணியாச்சு. அக்டோபர் 2ஆம் தேதி 20,000 அக்டோபர் 3ஆம் தேதி 20,000 அப்கிரேட் பண்ணதுனால எனக்கு 16 பேருக்குலேருந்து 20,000 ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ஹெல்ப் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேமெண்ட் ரிசீவ் ஆகிருக்கு, 3 20,000 ரிசீவ் ஆகிருக்கு. சரவணகுமார் எம் அப்படின்ற சார், ரினுநாத் சார், மோகன்ராஜ் சார் அப்படின்றவங்கலேருந்து எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு 3 20,000 ரிசீவ் ஆகிருக்கு. அடுத்தடுத்து லிங்க் வரும்போது அது பேமெண்ட் வரும். ஸோ அண்டு இதில் வந்து பார்த்தீங்க ப்ராசஸிங் எப்படி அப்படின்னா, இப்போ நமக்கு பூஸ்டப் ஐடி இன்னும் வரல. ஸோ அதுக்கான அப்டேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம பழைய ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 7 நபர்களிடமிருந்து நம்ம ஹெல்ப் வந்த உடனே நான் அப்கிரேட் பண்ணிவிடுவேன். ஸோ அப்கிரேட் பண்ண உடனே அடுத்து 8th லிங்க் வந்து யாருக்கு போகும், காமராஜர் ஃபவுண்டேஷனுக்கு போயிடும். 9th 10th என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண என்னுடைய ஸ்பான்சர் அப்ளைனர் தாமரை செல்வி மேடம் கோயம்புத்தூர், அவங்களுக்கு தான் அந்த 20,000 போகும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பேமெண்ட் எல்லாமே எனக்கு 1 by 1 லெவல் இன்கமாக ரிசீவ் ஆகும். ஸோ இந்த அமௌண்ட் தான் நான் வச்சுருந்து பூஸ்டப் ஹெல்ப் நான் அப்புறமா 16 நபருக்கு இந்த 4th லெவல் கம்ப்ளீட் பண்ணுறதுனால நான் வந்து பூஸ்டப் அப்கிரேடேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் லெவல் ப்ராசஸ். ஸோ லாஸ்ட்டாக நடத்தின டெலகிராம் மீட்டிங்கில் வந்து என்னோடய வாய்ஸ் நிறைய பேர் கேட்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன். ஸோ ஸ்பான்சர் இன்கம் பார்த்தீங்கன்னா மெனு செலக்ட் பண்ணுங்கள், டிரான்சாக்ஷன் செலக்ட் பண்ணுங்கள், பேசிக் ஹெல்ப் அப்ளைன் பாருங்கள். பேசிக்கில் நான் இன்னும் 3rd லெவல் போகலை, அதனால் என்னுடைய டவுன்லைன்ஸும் யாரும் போயிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போதைக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு ஒரு 26 லிங்க்கு. ஸோ அது மூலிமா நமக்கு அந்தந்த சீனியாரிட்டி வரும்போது அவங்க 3rd லெவல் ரிசீவ் பண்ணும்போது எனக்கு பேமெண்ட் வரும். செலக்ட் மெனு. அடுத்த பிளானுக்கான ஸ்பான்சர் இன்கம் பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் ஹெல்ப் அப்ளைன். இந்த ஸ்டாண்டர்ட் ஹெல்ப் அப்ளைன்றது என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் பிளானில் ஸ்பான்சர் இன்கம். இதில் வந்து ஒரு ஸ்பான்சர் இன்கம் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். சுப்ராம் சார் மட்டும்தான் 3rd லெவல் போயிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 29th அன்றைக்கி 1,500 அமிச்சதுனால நவம்பர் 26th அவருக்கு சீனியாரிட்டி வடி பேமெண்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த பேமெண்ட் 1,500 வாங்கியாச்சு. இதே மாதிரி ஸோ இவ்வளோ லிங்க் ஜென்ரேட் ஆகிருக்கு. எலைட்டில் பார்ப்போம். இப்போது ஸ்டாண்டர்டில் கம்பெனி ஹெல்ப் அப்ளைன் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா நம்மளுடைய கம்பெனிக்கு போகாது, காமராஜர் ஃபவுண்டேஷனுக்கு போகக்கூடிய அமௌண்ட் தான் அது. இப்போ அது அந்த ஆப்ஷன் நமக்கு தேவையில்லை, சாரி, அதில் போக தேவையில்லை. இப்போது ஃபேண்டசி ஹெல்ப் அப்ளைன் போயிடுவோம் டைரெக்டாக. இந்த ஃபேண்டசி பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைன் ரிசீவ்டு ஹெல்ப் ஹிஸ்ட்ரி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 நபர்களிடமிருந்து பேமெண்ட் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ மற்றதெல்லாம் அப்படியே வெயிட்டிங்கில் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் எனக்கு எவ்வளோ ரிசீவ் வெயிட்டிங்கில் இருக்குன்னு பாருங்கள். 5,000 இன்னும் இருக்குது, 20,000 பாருங்கள், 1 2 3 40,000 ரூபாய் ரிசீவ் வந்து 3 பேருக்குலேருந்து வரத்துக்கு அந்த ரிசீவ் ஜென்ரேட் ஆகிருக்கு. அது சீனியாரிட்டி வரும்போது வரும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடி டூர். இப்போ எலைட் பிளான் பார்த்துப்போம். டிரான்சாக்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். எலைட் ஹெல்ப் அப்ளைன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒருத்தர் கூட
தேர்ட் லெவல் என்னுடைய டவுன்லைனில் போகலை. ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் வருவாங்க. அப்போ அந்த ஸ்பான்சர் இன்கம் எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.